பிரபஞ்சத்தின் ஆதிசக்தியாம் அம்பிகையின் 10 மகாவித்யாக்களில் மிகவும் மாறுபட்ட ஆனால் மகாசக்தி வாய்ந்த 7வது வடிவம்தான் அன்னை தூமாவதி. பொதுவாக தெய்வங்களை மங்களத்தின் அடையாளமாக இளமையும் அழகும் ததும்பும் ரூபமாகவே நாம் பார்த்திருப்போம். ஆனால் அன்னை தூமாவதி சற்று வித்தியாசமானவள். மெலிந்த தேகமும் முதிர்ந்த தோற்றமும் கொண்டு விதவை கோலத்தில் காட்சியளிப்பவள். தூமம் என்றால் புகை என்று பொருள். தட்சனின் யாகத்தீயில் சதிதேவி குதித்த போது எழுந்த கரும்புகையிலிருந்து தோன்றியவள் இந்த தேவி. பசியும் தாகமும் இவளது அடையாளங்கள். ஒருமுறை அடக்க முடியாத பசியால் சிவபெருமானையே தேவி விழுங்கிவிட்டதாகவும் அவர் மீண்டும் வெளியே வந்தபோது அன்னை தனித்து நின்று இந்த விதவை கோலத்தை ஏற்றதாகவும் புராணங்கள் கூறுகின்றன. இவள் காகத்தை வாகனமாக கொண்டவள். கையில் உள்ள முறம் தேவையற்ற குப்பைகளை புடைத்து தள்ளிவிட்டு தேவையான உண்மையை மட்டும் தேடும் உயர்ந்த ஞானத்தை குறிக்கிறது. தமிழ் மரபில் நாம் மகாலட்சுமிக்கு மூத்தவளான ஜேஷ்டாதேவி என்று அழைப்பதும் இவளைத்தான். வறுமை, பசி, துரதிர்ஷ்டம் ஆகியவற்றின் அதிபதியாக இவள் கருதப்பட்டாலும் உலகியல் ஆசைகளை துறந்து ஆத்ம ஞானம் தேடும் துறவிகளுக்கு இவளே ஆதி தெய்வம். இவளது சக்தி மிகவும் சூக்ஷ்மமானது. எதற்காக இந்த உக்கிர வடிவத்தை நாம் வழிபட வேண்டும்? முள் எடுக்க முள் தேவை என்றொரு பழமொழி உண்டு. வாழ்க்கையில் மிக கடுமையான வறுமை, தீராத கடன் தொல்லை, கொடிய நோய்கள் மற்றும் எதிரிகளின் சூழ்ச்சிகளால் ஒருவன் முற்றிலுமாக முடங்கி போகும்போது அவனது அத்தனை துயரங்களையும் இந்த தேவியின் மந்திரம் புகை போல ஊதி தள்ளிவிடும். எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு விட்டன என்று கலங்கி நிற்கும் பக்தர்களுக்கு இறுதி புகலிடமாக வந்து அருள்பவள் இந்த அன்னை. ஆனால் அன்னை தூமாவதியின் வழிபாட்டில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இவளது திருவுருவ படங்களை வீட்டிற்குள் வைத்து வழிபடக்கூடாது. மத்திய பிரதேசத்தில் உள்ள ததியா பீதாம்பரம் பீடம் மற்றும் வாலாஜாபேட்டை தன்வந்திரி பீடம் போன்ற கோவில்களில் இவளை தரிசிப்பது மிகவும் சிறப்பு. இல்லறத்தில் இருப்பவர்கள் சனிக்கிழமை தேய்பிறை அஷ்டமி அல்லது அமாவாசை இரவுகளில் ஓம் தூம் தூம் தூமாவத்தியை ஸ்வாஹா என்ற சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தையோ அல்லது காயத்ரி மந்திரத்தையோ மனதிற்குள் மானசீகமாக ஜபிப்பதே முழுமையான பலனை தரும். படைப்பிற்கு இனிப்புகளை விட கசப்பான உணவுகளும் மிளகு வடையும் தூபத்தின் புகையுமே அன்னைக்கு பிரியமானது. பார்க்க பயங்கரமானவளாகவும் வறுமையின் அடையாளமாகவும் தோன்றினாலும் தன்னை முழுமையாக சரணடையும் பக்தர்களுக்கு அவள் எப்போதுமே ஒரு தாயைப் போல பரிவு காட்டும் கருணாமயி ஆவாள். அகங்காரத்தை அழித்து முக்திக்கு வழிகாட்டும் அன்னை தூமாவதியின் பேரருள் நம்மை எல்லா துன்பங்களிலிருந்தும் காத்து ரட்சிக்கட்டும். நன்றி, வணக்கம்.